ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நிவிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சப்பாத்தி, ஃப்ரைட் ரைஸ் இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் கூடலாம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் கிட்ட எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்து இதில் நல்லா வதக்கிடலாம். இதில் 2 தக்காளியை பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துடலாம். இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வதக்கிடலாம். இதில் காரத்துக்காக 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம். மசாலா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் மஷ்ரூம்ஸ் சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி 2 பாக்கெட் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். இப்படி மஷ்ரூம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். மஷ்ரூமில் இருக்க தண்ணியிலே இது நல்லா குக் ஆகணும். இதில் இருக்க பச்சை வாசனை போகிறதுக்காக இதை மூடி போட்டுடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கல, ஆனால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்க பாருங்கள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு திரும்பியும் இதை ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டுடலாம். இதில் இருந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. மஷ்ரூம் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நிவிஸ் கிச்சனுக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். Thank you.